சார் ஒரு நிமிஷம் சார். இந்த கள்ளச்சாராய கும்பலை எப்படி சார் நீங்க பிடிச்சிங்க? எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே போலீஸ் டீமோட போய் இவனை மடக்கி பிடிச்சிட்டோம். இவனை அடிச்சு வாக்குமூலம் கேட்டப்ப இவன் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஜானகி அம்மாவை தலைவி பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்காக சாராயத்துல மருந்து கலந்து குடிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிர்வாகத்தை சரியா நடத்த தெரியலன்னு சொல்லி குற்றச்சாட்டை எழுப்பி அவங்கள பதவியில இருந்து இறக்கணும்னு திட்டமிட்டு இந்த சதியை பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. கோர்ட்ல பாப்போம். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. என்ன ஏதுன்னு தெரியாம அம்மாவை தப்பா பேசிட்டோங்கய்யா. அம்மா, எங்களையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ பரவாயில்ல, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கலங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே 10 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்போ யாரோட உயிருக்கும் ஆபத்து இல்லை. இனி அவங்கள பத்தி பயப்பட தேவையில்லை சார். ஐயா, நீங்க தான் காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க தான் எங்க சாமியா. ஜானகி அம்மா தான் பதவியில நீடிச்சிருக்கணும். இனிமே எங்க இஷ்டத்துக்கு நாங்க பேச மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லம்மா. இனிமேலும் ஜானகி தான் தலைவியா இருப்பாங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. சரிங்க ஐயா. சார், உங்க முழு முயற்சியால இவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசாங்கத்துல இருந்து கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. மினிஸ்டர் கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்னோட பிஏ இங்க இருப்பாரு. நான் கொஞ்சம் கிளம்புறேங்க. வரேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார். விரைவா செயல்பட்டு குற்றவாளியை கைது பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். சார், நாங்க தனியா இதெல்லாம் செய்யல. இவங்க 4 பேரோட உதவியால தான் இதை செய்ய முடிஞ்சது. ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். வாங்க. மாயா, தனா,